மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் ஸ்ரீசக்தி லாட்டரி டுடே பார்க்கறது 27/2/2024 ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் ஸ்ரீசக்தி ட்ரா நம்பர் 404 ஒரு சூப்பரான தரமான ஒரு ரிசல்ட்டை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ டுடே வாங்க வின்மின் லாட்டரியை வந்து ரிசல்ட் ரிவீல் பண்ணிடலாம். டுடே பார்த்துக்கிட்டிங்கன்னா 959, அதாவது ஏ போர்டில் வந்திருக்க ஃபர்ஸ்ட் நம்பர் 9, பி போர்டில் வந்திருக்க செகண்ட் நம்பர் 5, சி போர்டில் வந்திருக்க லாஸ்ட் நம்பர் 9. இதில் ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு வின்னு நம்ம டுடே சொல்லிக்கலாம். அதாவது ஏ போர்டு 9 நம்ம வச்சுருக்கோமா, இல்லை. பி போர்டு 5 உள்ளே கொண்டு வந்திருக்கோமா, கொண்டு வந்திருக்கோம். சி போர்டு 9 உள்ளே கொண்டு வந்திருக்கோமா, கொண்டு வந்திருக்கோம். ஏ போர்டுக்கு பதில் நம்மளுக்கு 9 இறங்கலை, 8 தான் இறங்குச்சு. அதனால் நம்ம 8 தூக்கி உள்ளே வச்சு இதில் 859 நம்ம உள்ளே கொண்டு வந்திருந்தோம். அதாவது 859 நம்ம கொண்டு வந்திருந்தோம். ஆக்சுவலி அடித்தது 959. நம்ம 3 டிஜிட் கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா, நேற்று குறிய கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துருக்குது 859. அதாவது பிசி இதில் வந்து சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. நம்ம 3 டிஜிட்டில் நம்ம கொடுத்துருந்தது 8, 5, 9. இதுதான் நம்ம 3 டிஜிட்டில் கொடுத்துருந்தது. பட் இதில் வந்து 9 வச்சிட்டான். 9 இது சேம், இது சேம், இதெல்லாம் ஓகே. பட் ஆனால் 859 தான் வர வேண்டியது. 9 வந்து எரர் நம்பருங்க. டுடே சொல்லணும்னா, ஓப்பனாக சொல்லணும்னா எரர் நம்பர். 2 நாளாக நம்மளுக்கு பிசி வந்து கரெக்டாக உட்காருது. நம்மளுக்கு இந்த ஏ போர்டு மட்டும்தாங்க மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அது மிஸ் ஆகாத அளவுக்கு டுடே நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் ரொம்பவே பண்ணியிருக்கோம். ஓப்பனாக சொல்லணும்னா ரொம்பவே பெரிய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம கெஸ்ஸிங்கில் எங்கிட்ட ஒரு சைடு பிசுறுத தோன்ற ஒரு கணிப்பு படியும் நம்ம அதையும் மேட்ச் பண்ணி நம்ம ஒரு கெஸ்ஸிங் எடுத்துருக்கோம் டுடே. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன அந்த மந்த்லி கெஸ்ஸிங், மந்த்லி சார்ட்டு 28 மார்னிங் அல்லது ஈவினிங் நான் வீடியோ உங்களுக்கு லான்ச் பண்ணிடுவேன். அதை பார்த்து நீங்கள் அடுத்த மாதத்துக்கு ஒரு எப்படி வரும், எப்படி அடிக்குன்றதை நீங்கள் கவனமாக இது பண்ணிக்கலாம். இப்போ டுடே வாங்க ஒரு லாட்டரி கெஸ்ஸிங் அப்போ பார்த்துருவோம். வீடியோவில் லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் போடாங்க, மெம்பர்ஷிப் போட்டுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மெம்பர்ஷிப் போட்டுங்க. மதியம் ஆஃப்டர்நூன் கன்ஃபார்ம் கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு 2 நம்பர் தான் வரும். 2 நம்பரில் 3 நம்பர் வரும், 3 நம்பரில் 2 நம்பர் கன்ஃபார்ம் கெஸ்ஸிங், கன்ஃபார்ம் மீனிங் வந்துடும். ஆனால் தொடர்ந்து நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் மறக்காமல் போட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம டுடே ஒரு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். அதாவது ஏ போர்டு வச்சு வர வேண்டிய நம்பர், ஏ போர்டு 9 கொண்டு வந்திருக்கோம். 9 வச்சு நம்மளுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நம்பர் என்னன்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்பர் 4ங்க. அதாவது 9லேருந்து 4 அப்படியே பவராகவும் வரும், ஃப்ளிப்பாகவும் வரும். இதில் 2லேயுமே கரெக்டாக ஏ போர்டு 9லேருந்து வர வேண்டிய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உள்ள நம்பர் 4. 4க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 4 வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு நம்பருங்க. 4 வந்து ரொம்ப 9க்கு அடுத்தாப்புல 4 வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு நம்பரு. அதை நோட் பண்ணிக்கிங்க. 7. இந்த ஏ போர்டில் இன்னைக்கு நான் 2 நம்பர் கொடுக்கலான்னு தான் இருக்கேன். இந்த 4 இல்லை 7 இதுதான் ரொம்பவே ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு நம்பர்னா அது 4 இல்லைன்னா 7 இது மட்டும்தாங்க. அதுக்கு அடுத்த பட்சத்தில் 0, இந்த ஒரு 3 நம்பர் தான் வரும். இன்னைக்கு நம்ம இந்த ஏ போர்டுக்கு மட்டுமே ரொம்பவே நேரம் செலவு பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours ஆயிடுச்சு. நம்ம ஏ போர்டு, பி போர்டு இந்த ஒரு லாட்டரி கெஸ்ஸிங் 1 hour எடுத்துருவோம். இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ராவே டைம் வந்து நம்மளுக்கு செலவாயிருச்சு. அது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதனால நம்ம கரெக்டாக வீடியோ மேக் பண்ணி கரெக்டாக போட்டு கரெக்டாக வின்னிங் வந்தால் சரிதான். இதில் இப்போ ஏ போர்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா 9 வச்சு வர வேண்டிய நம்பர் 4, 7, 0 இந்த 3 நம்பர் தான். அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. இதை வந்து நீங்கள் லாஸ்ட்டு 3 டிஜிட்டாக பாக்ஸாக மறக்காமல் போடுங்க. 3 டிஜிட் பாக்ஸ் போட்டு வின்னிங் வந்துச்சுன்னா உங்களுக்கு சேனல் சார்பாக உங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப் பேக், டைமண்ட் பேக் ஃப்ரீ. அதே மாதிரி பிசி கெஸ்ஸிங் கொடுக்குறவங்களுக்கு ஒரு ஃப்ரீனா ஒரு பிளாட்டினம் மெம்பர்ஷிப் பேக் ஃப்ரீங்க. அதுதாங்க 3 டிஜிட்டில் 2 நம்பர் வின்னிங் ஆயிடுச்சு அப்படின்னா கிடையாது. 3 டிஜிட் ஃபுல்லாக கொடுங்க, உங்களுக்கு ஒரு காஸ்ட்லி பேக் மெம்பர்ஷிப் பேக் வந்துடும். பிசின்னு போட்டு வின்னிங் அந்த 2 நம்பர் வின்னிங் கொடுத்தீங்கன்னா
ஒரு பிளாட்டினம் மெம்பர்ஷிப் பேக் ஃப்ரீயாக உங்களுக்கு கம்பெனி சர்ப்லேருந்து வருங்க நம்பர். இப்போ வாங்க அடுத்து நம்ம பி போர்டு பார்த்துருவோம். அதாவது பி போர்டு என்ன வச்சுருக்கான்னா, பி போர்டு 5 வச்சுருக்கான். நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தோம். பி போர்டில் அதுக்கு முதல் நாள் ரிசல்ட் 7 வந்துச்சுன்னா அடுத்து 5 தான் இறங்குன்றதை நம்ம தெளிவாக நேற்று வீடியோவில் நம்ம கரெக்டாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே 5 உள்ள சும்மா சூப்பராக இறங்கிட்டாங்க. 5லேருந்து இப்போ ஃபஸ்ட்டு வர வேண்டிய ஒரு நம்பரை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வர வேண்டிய ஒரு நம்பர் 3 தான். அதாவது இது வந்து 5க்கு வந்து 3 ஃப்ளிப்பாக பிரியும். இதுதான் 3 தான். ஃபஸ்ட்டு சைடு கிராஸ் படி பார்த்தோம்னா 5க்கு ரொம்ப ஹைலைட்டாக இருக்க ஒரு நம்பர் 3 தான். அதுக்கு அடுத்தாப்புல என்ன நம்பர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே 7. ஒரு 7 வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. 7, 3, 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ரெண்டும் வராத பட்சத்துக்கு லாஸ்ட்டாக வர வேண்டிய ஒரு நம்பர் 1 இதுதான். அதாவது 3 வரணும், இல்லை 7 வரணும். இந்த ரெண்டுமே எரரு, மிஷினில் வந்துருச்சு, ட்ரையலில் வந்துருச்சு. அப்படி என்றால் இந்த லாஸ்ட் ஒரு 1க்கு வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. அதனால் பார்த்து லிமிட் அப்ளை பண்ணிக்கிங்க, கவனமாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணிடாதீங்க. யார் யார் என்னென்ன செட்டு போடுறேன்றதை கவனமாக சொல்லுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கவனமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே லிமிட் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா. பி போர்டு இப்போ 5 வச்சு வர வேண்டிய ஒரு நம்பர் 3, அப்படி இல்லாத ஒரு பட்சத்துக்கு 7, அதுவும் இல்லைன்னா லாஸ்ட் சான்ஸாக 1. நம்ம நினச்ச மாதிரி இதில் ஒரு நம்பர் டெய்லி கிளிக் ஆகுதுங்க. அது நீங்கள் வீடியோ டெய்லி பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் தொடர்ந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ அடுத்து வாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக 3 டிஜிட் பாக்ஸு இல்லைன்னா பிசி ஏதாவது கன்வெர்ட் பண்ணி போடுங்க, ஓகேங்களா. இப்போ வாங்க அடுத்து நம்ம சி போர்டு பார்த்துருவோம். சி போர்டு வந்திருக்க ஒரு நம்பர் 9 உள்ள கொண்டு வந்திருக்கான். சி போர்டில் நேற்று கொண்டு வந்த ஒரு நம்பர் நம்மளுக்கு சி போர்டும் ஒரு 9 பாசுங்க. நம்ம நேற்று பிசி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங். அதாவது நேற்று லாட்டரியில் வின்மீன் லாட்டரிக்குரிய ஒரு நம்பர் பிசி நம்மளுக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு வின். ஏ போர்டு மட்டும்தான் நம்மளுக்கு மிஸ்ஸே. இன்னைக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு சான்ஸுமே இல்லாத அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு நல்லா ப்ரூவ் பண்ணி கம்பைன் பண்ணி நம்ம தரமாக எடுத்துருவோம். அதனால தொடர்ந்து நம்ம வீடியோ சேனலில் பாருங்கள். இப்போ சி போர்டு 9 கொண்டு வந்திருக்கோம். 9க்கு 4 ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. 4 ஓகேங்களா. தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 4 ஸ்ட்ராங்காக இருக்குது. 4க்கு அப்புறம் 5, அதாவது 4 வரலை இறங்கலை அப்படின்னா 5 சோல்டு இல்லைன்னா ட்ரையலு இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு அடுத்து வர வேண்டிய ஒரு நம்பர் 2. இதுதாங்க வர வேண்டிய ஒரு நம்பர்னா அது 4, 5, 2. இதுதான் சி போர்டில் வர வேண்டிய ஒரு நம்பர். எல்லாம் பார்த்து நோட் பண்ணிங்க லிமிட்டாக. இன்னைக்கு டுடே அதாவது வின்வீல் லாட்டரி எஸ்டர்டே கூடிய வின்வீல் லாட்டரி லாஸ்ட் வர சி போர்டு 9 வச்சுருக்கான். 9க்கு நம்ம 9 கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம 9லேருந்து வர வேண்டிய ஒரு நம்பர் 4 இல்லைன்னா 5 இல்லைன்னா 2. இதுதான் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்க ஒரு நம்பரு. இப்போ அடுத்து நம்மளுக்கு ஏபி பார்த்துருவோம். இந்த மாதம் இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஏபி வந்திருக்குது 9, 5 உள்ளே கொண்டு வந்திருக்கான். இந்த 9, 5 வச்சு அடுத்து வர வேண்டிய ஒரு நம்பரை பார்த்துருவோம். அடுத்து பார்த்துக்குறோம் வாங்க. ஏபி இந்த மாதம் வர வேண்டிய ஒரு செட்டுனா 77 ஒரு செட்டு வர வேண்டியது இருக்குது. அதாவது ஏபி 95 வச்சு வர வேண்டிய ஒரு நம்பர் 77, அப்படி இல்லைன்னா 14. இதுதான் ஒரு ஏபி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். அதாவது ஏபி இந்த மாதம் வர வேண்டிய ஒரு நம்பருங்க. இந்த மாதம் பென்னிங்கில் உள்ள ஒரு நம்பர் 77 இல்லைன்னா 14. இதுதான் நல்லா கவனிச்சுக்கோங்க. 77 இல்லைன்னா 14. இதுதான் வர வேண்டிய ஒரு நம்பர். கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து வாங்க பிசி பார்த்துருவோம். பிசி பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசி டுடே 59. 59 வச்சு வர வேண்டிய ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 94. 94. அதாவது பிசி இறங்க வேண்டிய ஒரு நம்பர்
94. ஓகேங்களா? அடுத்து இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 44. பிசியை பொறுத்தளவு வர வேண்டிய ஒரு நம்பர் 59 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 94 44. அதான் நோட் பண்ணிங்க. வீடியோ லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். தொடர்ந்து வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் போடாதவங்க மெம்பர்ஷிப் மறக்காமல் மெம்பர்ஷிப் போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து வாங்க ஆல் போர்டு பார்த்துருவோம். ஆல் போர்டை பொறுத்தளவு நம்மளுக்கு 5 உள்ளே கொண்டு வந்துடணும். 5 நம்மளுக்கு பாஸு. 5 7 ஸ்ட்ராங்காக கொண்டு வந்துடணும். ஆனால் 5 பாஸு. இப்போ ஆல் போர்டு பார்த்துக்குருவோம். இப்போ டுடே ஒரு ஆல் போர்டு. ஆல் போர்டு ஃபஸ்ட்டு நம்பர் ஸ்ட்ராங்காக இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 7. ஓகேங்களா? 7 தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு நம்பர் 7. அடுத்து 0. அதாவது இது ஆல் போர்டு 704. இதுதாங்க 3 டிஜிட்டே இதில் அடிக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் 3 டிஜிட் மேக் பண்ணுறவங்க லாஸ்ட்டாக இந்த நம்பர் கரெக்டாக உள்ளே வருதான்னு மட்டும் பாருங்கள். இந்த 959 வச்சு ஓரலாக எடுத்து நம்ம கெஸ்ஸிங் கிரியேட் பண்ணுற ஒரு நம்பர் 704. இதுதாங்க ஆல் போர்டு பீரியர்கள். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதோ நிறைகள் குறைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஆல் போர்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா 704. இதுதாங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம டுடே ஒரு கெஸ்ஸிங். நம்மளோட கெஸ்ஸிங் இதுதான். நம்மளோட கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். யார் யார் என்னென்ன செட்டை ப்ளே பண்ண போகிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோ பார்த்தமைக்கு தேங்க்யூ மக்களே. தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.